எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. சும்மா மிரட்டிக்கிட்டே இருக்காங்க, கடுப்பா இருக்கு. அமெரிக்காவில இருந்து ஒரு செனட்டர் என்ன சொல்றாரு, ட்ரம்ப் அவர்கள் நீங்க ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறது நிறுத்துனீங்கன்னா உங்களை அப்படியே முடிச்சிருவோம், உங்க பொருளாதாரமே முடிஞ்சிருதுன்னு ஆளாளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிஃப்டி ரொம்ப பயப்படுது. இன்னைக்கு காலையில் ஏதோ கொஞ்சம் பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி வந்தான். நம்மளுக்கு 25,000க்கு மேல ஒரே ஒரு பாயிண்ட் ஏறினாலும் அது நம்மளுக்கு வைரம், வைடூரியம், தங்கம், இன்னும் என்னென்ன சொல்லணுமோ அது எல்லாமே சொல்லிக்கலாம். ஒரே ஒரு பாயிண்ட் 25,000க்கு மேல இருந்தாலும் அது நம்மளுக்கு மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். அந்த வகையில் இன்னைக்கு காலையில் வெறும் ஒரு 20-25 பாயிண்ட் தான் பிளஸ்ல இருந்தாலும் அது நம்மளுக்கு வைரம் போன்றது. அப்படி இருந்த நிஃப்டி பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மளுக்கு இது ஒரு புது பிரச்சனை. இந்தியா ஒரு ஸ்பெஷல் கேஸாவே இதுவரைக்கும் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரம்ப் அவர்கள் அப்படின்றது வரும்பொழுது நம்மளுக்கு இந்த மாதிரி சிரமமா இருக்கு. என்ன பண்ண போறாங்க தெரியல. ஸோ நிஃப்டி ரொம்ப பயப்படுகின்ற ஒரு காரணத்தினாலே தடுமாறிக்கிட்டு இருக்கு. ஸோ எதுவுமே கெட்டது அப்படின்னு ஒன்று நடக்கும்போது நல்லது ஒன்று நடக்காதா அப்படின்ற மாதிரி இந்த ட்ரம்ப் அவர்கள் அடுத்த 50 நாள் ரஷ்யாவுக்கு கெடு வச்சிருக்காரு சண்டை நிறுத்த சொல்லி. ஒருவேளை சண்டையை 50 நாள்ல நிறுத்திட்டாங்கன்னே வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் மேபி நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு ஏதாவது புதிய உச்சம் இது கிடைக்குது அப்படின்ற மாதிரி பாசிட்டிவா யோசிச்சோம்னா அது ஒரு தகவல் இருக்கு. ஸோ எதா இருந்தாலும் இன்னொரு 50 நாளைக்கு இந்த அமெரிக்காவினுடைய தொல்லை இல்லை அப்படின்னாலுமே நம்ம நாட்டிலேயே ஒவ்வொரு கம்பெனிகளுடைய ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. அதனால இந்த 50 நாள் எந்த ஒரு பங்குமே பெரும்பாலும் 10%, 20% ஏறி இறங்க வாய்ப்பு என்பது இருக்கிறதுனால பிரச்சனையோட பிரச்சனையா இந்த பிரச்சனை நம்மளை பெருசா தாக்காது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி Q1 ரிசல்ட்ல இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இந்த ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 50 நாள் கெடுவும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி பாடாப்படுத்தினாங்கன்னா கண்டிப்பா நம்ம நிஃப்டி ஏதாவது பயப்படுறதுக்கு வாய்ப்பு என்பது அதிகம். ஏன் அப்படின்னாக்கா எஃப்ஐஎஸ்மே 4 மாசம் பையிங்ல இருந்தாங்க, நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். இப்ப இந்த மாசத்துல மாசமே முடிய போகுது. இப்ப செல்லிங் சைடு அப்படின்ற மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. வீட்டம்மாவோட சண்டை போட்டுக்கிறதும் சந்தோஷமா இருந்துக்கிறதும் அப்படின்ற மாதிரி இது பாட்டுக்கு ஒரு 3 மாசமா 4 மாசமா நம்மளை சந்தோஷமா வச்சிருந்தாங்க. எஃப்ஐஎஸ் பையிங் சைடு இருந்தாங்க, நம்மளுடைய மார்க்கெட்டு நல்லா மேலே வந்தது. அப்புறம் பார்த்தோம்னா 4 மாதங்கள் கழித்து இப்போ செல்லிங் சைடு 18,636 கோடி இது வரைக்கும் செல் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 10 நாள் தான் இருக்கு. இதில் ஒன்றும் பெருசாக நம்பிக்கை இல்லை இவங்க மறுபடியும் பை சைடு வருவாங்களோ அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு மிக முக்கிய நிகழ்வாக எஃப்ஐஐஸ் பையிங் சைடு இருந்து நம்ம மார்க்கெட்டில், கேஷ் மார்க்கெட்டில் இந்த மாதத்தில் செல்லிங் சைடாக மாறுறாங்க. இது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதை விடவும் ஒரு கஷ்டமான செய்தி ஒன்று எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். அதாவது நேற்று நம்ம மார்க்கெட்டை காப்பாற்றினதே இந்த ஐசிஐசிஐ பேங்க் ஷேர் பிரைஸ் தான். நல்லா மேல் நோக்கி ஏறி மார்க்கெட் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக வச்சிருந்தா. இன்னைக்கு இந்த ஐசிஐசிஐ பேங்க் கொஞ்சம் தடுமாற்றமாக வெறும் 11 ரூபாய் தான் ஏறி இருக்கு. அப்படின்னா அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் வருது. அந்த பேங்கினுடைய பழைய சிஇஓ அவங்க மேல ஒரு கேஸ் நிரூபணம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. என்ன ஒரு தகவல் அப்படின்னா, இவங்க 300 கோடி வீடியோகான் அப்படின்ற நிறுவனத்துக்கு லோன் அப்ரூவல் பண்றாங்க. அந்த லோன் அப்ரூவல் பண்ணது அந்த ஐசிஐசிஐ பேங்கினுடைய சில விதி மீறல்கள், அதை தாண்டி சில விதிகளை தாண்டி விதி மீறல்கள் பண்ணி தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதில் 64 கோடி பிரைபாகவும் இருக்கு. அதை வாங்கிட்டு தான் இந்த மாதிரி அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த நியூஸை படிக்கையில் உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இன்னைக்கு மார்க்கெட் ஏதாவது பெருசாக ஏதாவது பண்ணி விட்டுருவாங்களோ, சம்பவம் பண்ணி விட்டுருவாங்களோன்னு நான் நேராக ஐசிஐசிஐ பேங்க் தான் எடுத்து பார்த்தேன். நல்ல வேலை அது ப்ளஸில் தான் இருக்குது. மட்டும் இல்லாமல் கடந்த 5 நாட்களில் பார்க்கும்போது 4% என்பது ஏறி தான் இருக்குது. கடந்த ஒரு வருட பீரியடில் பார்க்கும்பொழுது நல்லா உச்சத்தில் இருக்குது. இப்படி உச்சத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு தகவல் வருது. வந்தாலும் இந்த ஐசிஐசிஐ பேங்க்குக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லையே. இவங்களுடைய ஆப்ரேஷன்ஸில் ஏதாவது பாதிக்கப்படுதா, பிஸ்னஸ் பாதிக்கப்படுதா? ஒன்றும் கிடையாது. அது ஏதோ பழைய எக்ஸ் சிஇஓ சம்பந்தப்பட்ட தகவல்கள் வர்றதுனால இன்னைக்கு ஐசிஐசிஐ பேங்க், இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் ஐசிஐசிஐ பேங்கை ட்ரீட்மெண்ட் பண்ண விதம் என்பது 11 ரூபாய் என்பது பிளஸ்ல தான் இருக்கு. நம்ம பொது வாழ்க்கையில் தான் ஏதாவது பிரச்சனை நடக்கும். நம்ம பாட்டுக்கு வீட்டம்மாவோட எங்கேயாவது ஒரு சுற்றுலா போயிட்டு ஜாலியாக இருக்கக்கூடிய நேரத்தில் எவனாவது பழைய காலேஜ் ஃப்ரெண்டு ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டு போயிடுவான். நீ அந்த காலேஜ் சமயத்தில் இருந்தில்ல அப்படின்னு எனக்கு தேவை ஒன்று சொல்லி குடும்பத்தில் சந்தோஷத்தை குலைச்சி விட்டு போயிடுவான்னு. அது மாதிரி பொது வாழ்க்கையில் நடக்கும். பட் இந்த பேங்க் ரிலேட்டடான விஷயங்களில் மார்க்கெட் என்பது இது பழைய கேஸாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்கு. தற்போதைய நிலைமையில் ஐசிஐசிஐ பேங்கினுடைய பிரைஸ் என்பது இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்கு.
நண்பர்களே, இன்னைக்கு ஃபைனான்ஸ் மற்றும் பேங்குகளை சார்ந்தே பெரிய பெரிய தகவல்கள் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு இன்னைக்கு ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சமீபத்தில் இவன் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு வருஷத்தினுடைய உச்சத்தில் இருக்கான். இந்த பஜாஜ் குரூப்ல இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் பாருங்க, யாரையுமே பெரும்பாலும் மோசம் பண்ணல. 10 வருஷமா இந்த ஷேரை வச்சிருந்தா இது வந்து ரொம்ப பிரீமியமான ரிட்டர்ன். ஒரு லார்ஜ் கேபிட்டல் பங்கு ரொம்ப லாங் டேர்மாக வச்சிருக்கும் பொழுது சில பங்குகள்லாம் கொஞ்சம் குறைவான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் ஒரு லார்ஜ் கேப் பங்காக இருந்து லாங் டேர்மில் ஒரு வருஷத்துக்கு 34% கணக்குக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்கானே. இவன்லாம் எப்பேற்பட்ட ஆளாக இருந்திருக்கான். கடந்த 3 வருஷம் கூட ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம் சுமாராக இருந்தது. அதுவும் போன வருஷம்னா ரொம்ப சுமார். அப்படி இருந்துமே 3 வருஷத்தினுடைய ஏவரேஜ் எடுத்து பார்க்கும்போது 15% இருக்குதே. இப்பேற்பட்ட இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்குல என்ன விஷயம் அப்படின்னா, மிஸ்டர் அனுப்குமார் சாஹா அப்படின்றவர் வந்து ரெசிக்னேஷன் பண்ணிக்கிறார், அதாவது ரிசைன் பண்ணிக்கிறேன் பர்சனல் காரணங்களுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பர் போட்டிருக்காரு. அவர் தான் மேனேஜிங் டைரக்டராக இருந்திருக்காரு. ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்றது ஒரு 6 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும்போது இந்த தகவல் இந்த பங்கு என்ன பண்ணியிருக்கு, இங்கிருந்து மேலே கொண்டு போகுதா இல்லை கீழே கொண்டு வருதா இல்லை என்ன அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இன்னொரு மிக முக்கியமான தகவல், இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்ற பங்கு, அதாவது என்கிட்ட பெரிய பொட்டன்ஷியல் இருக்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, யாராவது ஒருத்தர் இன்டர்வியூரை வேலைக்கு எடுப்போம், இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியே தூக்கி நிறுத்தினது நான் தாங்க, அந்த ப்ராடக்டே என் கண்ட்ரோல், நான் சொன்னா தாங்க அந்த ப்ராடக்டே கேட்கும், ஏதாவது பிரச்சனைனா கூட என்கிட்ட தாங்க ஓடி வருவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்ற தகவல் எடுத்து பார்க்கும்போது ஒரு வருஷத்தினுடைய ஹை 1500 பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி ஒரு வருஷத்தினுடைய லோ 600 பக்கத்தில் இருக்குது. கரெக்டாக இவன் ஒரு 800 to 900 ரேஞ்சில் ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ அடுத்த 6 மாதங்கள் அல்லது ஒரு வருடங்களில் கீழே வர மாதிரி இருந்தாலும் 200-300 ரூபாய்க்கு மேலே இறங்க வேண்டியது இருக்குது, மேலே வந்தாலும் 500-600 ரூபாய்க்கு மேலே ஏற வேண்டியது இருக்குது. ஸோ இது எந்த பாதையை தேர்ந்தெடுக்கும், கீழேயா மேலேயா அப்படின்ற மாதிரி ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்ற பங்கினுடைய குவார்டர்லி ரிசல்ட் எந்த மாதிரி ரிசல்ட் கொடுப்பாங்க, எப்படி ரிசல்ட் கொடுத்தாலும் போன தடவை 2236 கோடி லாஸ்னா அப்போ இந்த முறை எப்படியும் அந்த லாஸ் குறைவாகவோ அல்லது பாசிட்டிவ்ல தானே வரும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனுடைய ரிசல்ட் என்பது வரக்கூடிய சமயத்தில் மிகவும் உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு பங்காக இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்றது இருக்கு. ஏன்னா வாழ்வா இல்லை சாவா அப்படின்ற தருணத்தில் இந்த பங்கினுடைய விலை ஓடிக்கிட்டு இருக்கு பல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. நண்பர்களே, இன்னைக்கு முதல்ல ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்னன்னா, நேற்று ரிசல்ட் வந்ததுகளில் எதையுமே பெருசாக பிடிச்சி போ கீழே 5% கீழே போ 10% போன்னு எதுவும் பெருசாக முக்கியமான கம்பெனியில் இறக்கி விடவே இல்லை, பெருசாக இறங்கலை. அதே சமயம் மகிழ்ச்சி என்னன்னா, நீங்கள்லாம் எந்த சந்திலியாக உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு இப்படி ஏறி ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏஜே கிரீன் பேக்னு ஒரு பங்கு அது 11% ஏறி இருக்கு. இந்த பைசாலோ அப்படின்றது கூட பல நேரங்களில் மார்க்கெட்டில் பேசிக்குவாங்க, பைசாலோ டிஜிட்டல் அப்படின்றது. அந்த பங்கு இன்னைக்கு ஏதோ ஒரு சான்ஸ் கிடைச்சது, யாருமே ஏறல, நானாவது ஏறேன்னு சொல்லிட்டு 6% ஏறி இருக்கு. ஸோ அந்த பங்கு 52 வீக் லோலேருந்து ஏறி இருக்கு. ஏன் ஏறி இருக்கு அப்படின்னாக்கா, அது எப்போதும் கொடுக்கக்கூடிய ஒரு 47 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. நீ கொடுத்த வரைக்கும் போதுன்னு சொல்லி இதை பிடிச்சி இன்னைக்கு 6% ஏற்றி விட்டுருக்காங்க. இந்த எட்டர்னல், அதாவது ஜொமேட்டோ அப்படின்றது அது மிகவும் பாப்புலரான பங்கு தான். அது வந்து ரிசல்ட் முடிஞ்சதுனால அதையை வச்சுக்கிட்டு ஒரு 12% ஏற்றி விட்டுட்டாங்க. ஆனால் நண்பர்களே, இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டுகள் வந்து மேபி அந்த ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் ஸ்லோவாக மூவ் ஆகலாம். ஆனால் ஒரு துறையையே அதனுடைய தலையெழுத்தையே தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளுக, ஒரு உதாரணத்துக்கு ரயில்வே துறையில் பெரிய லீடர்களில் எடுத்து பார்த்தோம்னா அதில் இந்த ஐஆர்எஃப்சி வரும். ஸோ அதனுடைய ரிசல்ட் அந்த பங்கு எப்படி கொண்டு போகுது அப்படின்றது அந்த ரயில்வே துறைக்கு ஏதாவது டைரக்ஷன் சொல்லக்கூடிய செய்தியாக கூட இருக்கலாம். டிக்சன் இதெல்லாம் சும்மாவே காலில் சலங்கி கட்டிட்டு ஆடும், நாளைக்கு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி இந்த பேடிஎம் போன்ற பங்குகள், கிரெடிட் ஆக்சஸ் கிராமின், இந்த ப்ளூ ஜெட்டு, ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் போன்ற சில வாலட்டிலிட்டி அதிகமாக உள்ள பங்குகளுடைய ரிசல்ட் என்பது வருது. ஸோ இன்னைக்கு பெருசாக எந்த பங்குமே இறங்கல ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம். இன்ஃபேக்ட் சில பங்குகள்லாம் எந்த சந்திலிருந்து வந்தான்னு தெரியல, ஏஜே கிரீன் பேக்லாம் ஏற்றி விட்டுருக்காங்க இன்னைக்கு 11%.
ஆனால் நாளைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டுகளில் பெரிய வாலட்டிலிட்டி இருக்குமா பெரும்பாலும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வருது. அதில் பாருங்க, ஒரு நண்பர் சொல்கிறாரு, என்னுடைய டைரெக்டாக நான் யோசிச்சு எடுத்த பங்குகள்லாம் வந்து ஒன்றும் பெருசாக லாபம் இல்லை நஷ்டம் இல்லை, 3 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ இல்லை. ஆனால் இதே காலகட்டத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் 2 லட்ச ரூபா தான் போட்டு வச்சுருந்தேன், அதில் கிட்டத்தட்ட ஒரு 26,000 ரூபா லாபமாக இருக்குது, 13% லாபம் அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்து சொல்கிறாப்புல. அதாவது பிஜி இன்வெட் பற்றி இப்போ நிறைய கமெண்ட் வருது. ஒரு காலத்தில் என்னாச்சுன்னா, ஏன்டா இந்த பிஜி இன்வெட்டை வச்சுருக்கோம், விற்கலான்னு நினைக்கிறப்பெல்லாம் 3 ரூபாய் இறங்கிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பிஜி இன்வெட் என்னடா அப்படின்னாக்கா, அது 93 ரூபா போயிடுச்சு, கீழே 76 ரூபாயிலிருந்து 93 ரூபா போயிடுச்சு. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அடாடா வாங்கணும்னு நம்ம நினைக்கிறோம், ஒரு 93லேருந்து கீழே போய் ஒரு 86 ரூபா அல்லது 85 ரூபா போச்சுன்னு வச்சுங்களேன், மேபி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி வாங்கணும்னு நினைக்கிறப்ப தான் அவங்கெல்லாம் நினைக்கும் போது அது என்னடான்னா 10 பைசாவை மேலே ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது ஏன் இப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு ஒரு நண்பர் என்ன மனசில் நினைக்கிறாருன்னா, பேங்குகள்லாம் இப்போ ஒரு 6 to 8% தானே வட்டி வருது. அப்போ இந்த பிஜி இன்வெட் வந்து ரொம்பவுமே காம்படிஷனாக இருக்கும் போல். ஏன்னா இந்த பிஜி இன்வெட்டில் இந்த வருஷத்துக்கு வந்து 12 ரூபா டிவிடெண்ட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, அடுத்தடுத்த வருஷங்களில் என்ன ஆகும்னு தெரில. அப்போ இந்த பிஜி இன்வெட் வந்து ரொம்ப காம்படிஷனாக இருந்து அதனால தான் இந்த பேங்க்குக்கு போகிற எஃப்டி எல்லாம் இவன் எடுத்துக்கிட்டு இருக்கானோ. ஸோ ஒன்றா இந்த பிஜி இன்வெட்டை 140 ரூபா ஏற்றி விடணும், இல்லைனாக்கா இந்த பிஜி இன்வெட்டை அவன் வருஷமான 12 ரூபா கொடுக்குற டிவிடெண்டை குறைக்கிறதுக்காக இந்த பேங்க்குகள் பிரார்த்தனை பண்ணணும். அப்போ தான் எல்லா பேங்க்லேயும் ஃபிக்ஸட் டேர்ம் டெபாசிட் போடுறதுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர்களுக்கெல்லாம் டார்கெட் கொடுத்துருப்பாங்க, அதை மீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் நினைக்கிறாரு. நண்பர்களே, இன்னைக்கு திடீர்னு தடாலடியாக மேலே ஏறின பங்குகள் லிஸ்ட்டில் இந்த ரிம் அப்படின்ற பங்கு உண்டு. இன்னைக்கு காலையில் ஃப்ளாட்டாக தான் இருந்தால் 485 ரூபா அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருந்தான். என்ன காரணம்னு தெரியல, டபக்குன்னு 7% ப்ளஸில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ரிம் ஷேர் இருக்குது. ஸோ இந்த பங்கு சமீபத்தில் இதனுடைய ஹை இருக்கிறதுலே ஹை எவ்வளோ போச்சுன்னா 900 வரைக்கும்லாம் ஒரு கட்டத்தில் போச்சு. எப்படின்னா 100 ரூபாயிலிருந்து 900 வரைக்கும் போயிட்டு மறுபடி 900லிருந்து இப்போ 516 ரூபாய் என்று வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்கு தான் இந்த ரிம் அப்படின்ற பங்கு. இந்த பங்கினுடைய அடுத்தடுத்த ரிசல்ட்டுகள் வரும்பொழுது அடுத்தடுத்த வாரங்களில் இந்த பங்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர் ஆவலாக இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த பங்கு ஒரு டிவிடெண்ட் 0.48% கொடுக்கக்கூடிய ஒரு பங்காக, கடன் என்பது மிகவும் குறைவான ஒரு பங்காக இருக்குது. இது வரைக்கும் சமீபத்தில் அது பெரிய லாஸ் என்பது எப்போ பண்ணியிருக்குன்னா மார்ச் 2024, அப்பவும் சேல்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டாக தான் வச்சுருந்தாங்க. பட் அதர் இன்கமில் ஏதோ ஒரு 322 கோடி போட்டு தள்ளிட்டாங்க, அதனால் அது லாஸ் என்பதாக ரிப்போர்ட் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் எந்த ஒரு குவார்ட்டர்லையும் இப்போ வரைக்கும் லாஸ் என்பது பண்ணல. இனி அடுத்து வரக்கூடிய குவார்ட்டரில் ஏதாவது ஒரு 50 கோடி 60 கோடி ஏதாவது லாபம் காட்டுமா அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பங்கு என்பது 52 வீக் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆண்டவா எங்களை காப்பாற்றி விடுப்பா அப்படின்னு இந்த பங்கை வச்சிருக்கிறவங்க பல பேர் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய 52 வீக் ஹை என்பது 650 பக்கத்தில் இருக்குது, 52 வீக் லோ என்பது 350 பக்கத்தில் இருக்குது. இன்னொரு ரவுண்டு கீழே வந்துட்டு போனால் கூட மகிழ்ச்சியாக தான் இருக்கும், அல்லது இங்கிருந்து போனாலும் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த ஷேரில் என்ன நடக்கும் 6 மாதம் கழித்து பார்க்கும் பொழுது அப்படின்றது தெரியப்படுத்துங்க நண்பர்கள். இந்த சமயத்தில் தான் தத்துவம்னு சொல்ல வந்துட்டேன். தத்துவம் 1001 என்ன சொல்லுதுன்னா, இன்றைய மாடர்ன் இந்தியாவில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணணுன்னா ஒரு செகண்டில் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பணத்தை எல்லாமே ஆன்லைனில் வந்துடுச்சு. ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஆன்லைன், அதே மாதிரி பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஆன்லைன், வாங்கிறது ஆன்லைன், ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஒரு பங்கை மிக எளிதாக வாங்கிடலாம். அந்த காலத்தில் நாங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னாக்கா நோட் ரிப்பப்ளிக்லாம் போய் சைன் வாங்கிட்டு வந்ததான் எனக்கு ஞாபகம். அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஆனால் இப்போல்லாம் டப்புக்குன்னு ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஆனால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஈஸி, வாங்கிறது ஈஸி ஒரு பங்கை. ஆனால் அதை கரெக்டாக லாபத்தில் டிஸ்போஸ் உங்களால் பண்ண முடியுமா? ஒரு பங்கை இப்போ இந்த காலத்தில் ஒரு செகண்டில் வாங்கிடுறீங்க, அதே ஒரு செகண்டில் உங்களால் லாபத்தில் வித்துற முடியுமா? ஸோ எந்த ஒரு பங்கி வாங்கிறதுக்கு முன்னாடி அவன் லாபம் செய்கிறானா, நல்லா மேலேருந்து கீழே விழுந்திருக்கானா, ஏன்னா அப்போ தான் திரும்பி தன்னுடைய பழைய ஹையை போய் திருப்பி பிடிச்சாவே ஒரு நல்ல பொட்டன்ஷியலாக இருக்கும்.
சும்மா கண்ணுக்கு தெரியாமல் அவன் இப்படியே போயிட்டு இருப்பானா என்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னாலும் திரும்பி ஏறும்பொழுது தன்னுடைய பழைய ரெசிஸ்டன்ஸையாவது போய் தொடுவானா அப்படின்ற மாதிரி பார்க்கணும் இல்லையா? ஸோ எந்த ஒரு பங்கையும் வாங்குறது எளிது, ஆனால் அதை லாபத்துக்கு விற்கும்போது தான் அதனுடைய கஷ்டம் என்ன அப்படின்றது தெரிய வரும். ஸோ இந்த ரிம் அப்படின்ற பங்கு 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய இந்த பங்கு இனி மேலே போக போதா கீழே போக போதா அப்படின்றது தெரியாது. ஏற்கனவே பல பேர் ஒரு 1.5-2 வருஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பாவம். அது எப்போ வரப்போகுது என்னன்றதே ஒன்றும் தெரியல. நிறைய பேர் சோசியல் மீடியாவில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த ஜொமேட்டோ எப்படி மைனஸ் நெகட்டிவ்லேருந்து மறுபடியும் ப்ராஃபிட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணா, அது மாதிரி ஏன் உங்களால் முடியல அப்படின்ற மாதிரி இந்த ஸ்விக்கியை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு 3.5% ஏறி போச்சு. இதுவும் 52 வீக் லோவில் ஒரு 320 ரூபா பக்கத்தில் ஆடிக்கிட்டு இருந்த பங்கு தான் 400 ரூபா பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த எட்டர்னல், அதாவது இந்த ஜொமேட்டோ அப்படின்றது 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 50 ரூபாய்க்கெல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் இன்னைக்கு 300 ரூபா. எப்படி? ஏன்னா அவன் லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக மாறிட்டான். மைனஸ் லாஸ் மேக்கிங்லேருந்து ப்ராஃபிட் மேக்கிங்காக மாறிட்டான். அதனால தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சி. அப்போ அவனால் முடிஞ்சது ஏன் உங்களால் இன்னும் முடியல? 1000 கோடி பக்கமெல்லாம் நஷ்டத்தை காமிச்சிருக்கீங்களே, இனி வரக்கூடிய குவார்ட்டரில் கடைசிக்கு ஒரு 400 கோடி நஷ்டம்னு காமிச்சா கூட பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி பல பேர் ஆன்லைனில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க மீடியாக்களில். ஸோ இனி இது என்ன ஆக போகுது அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கமெண்ட் போடுறது ஈஸி. எங்காவது ஒரு வலைதளத்தில் போய் ஏதாவது ஒரு ஆர்டிக்கலுக்கு கீழே வந்து ஏன் ஸ்விக்கி ஏற மாட்டேங்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக கேட்டுடுறோம். ஆனால் இந்த ஸ்விக்கி லாபத்துக்கு வரணும்னா பல்லாயிரக்கணக்கான பேர் 2 வீலரில் பல ப்ராடக்ட்டுகள் எடுத்துக்கொண்டே விற்றுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் சில ஆப்ரேஷன்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. ஜொமேட்டோவும் அதே பிஸ்னஸ் தானே பண்ணுறான், அப்போ நீங்களும் அதே பிஸ்னஸ் தானே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சிம்பிளாக கேட்டுக்கிட்டு, அதான் ஏதோ ஒரு படத்தில் வடிவேலு ஏதோ கேட்பாருன்னு. கேள்வி கேட்குறது ரொம்ப ஈஸி, அதுக்கு பதில் சொல்கிறதா ரொம்ப கஷ்டம். எது எப்படியோ பல பேர் வந்து கமெண்ட்டுகள் போட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த ஸ்விக்கி ஒரு 3% ஏறினது ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த பங்கு வச்சிருக்கிறவங்களுக்கு இருக்கும். நண்பர்களே, இந்த சமயத்தில் பல ட்ரேடர்களெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க, ஏங்க பிக்கப் ஆக மாட்டேங்கிறீங்க, கீழே ஒரு லோவில் வந்து விழுந்தீங்கன்னா கடைசிக்கு ஒரு 5-6% ஏற வேண்டியதானே, அப்புறம் நீங்கள் என்னத்தையோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பல பேர் பொறுமை இழந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் அப்படின்ற பங்கு இதுக்கு முன்னாடி ஒரு மார்ச் மாதத்தில் லோவில் வந்து விழுந்துட்டு கிட்டத்தட்ட 5 மாதம் கழித்து 1640 வரைக்கும் போனால், இப்போ மறுபடியும் லோவில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பங்கு மறுபடியும் புது லோக்கு இது வருவானா, இல்லை பழைய ஹை போவானா, எதாக இருந்தாலும் சீக்கிரம் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படின்ற மாதிரி இந்த ட்ரெண்ட் அப்படின்ற கம்பெனி ஏதோ ஒரு பிஸ்னஸ் அப்டேட் நினைக்கிறேன், ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்தப்ப அவனை கேப் டவுன் போட்டு கீழே இறக்கி விட்டாங்க. ஆனால் அந்த லோ என்ன வந்ததோ, அந்த ஒரே ஒரு நாள் வந்த லோவை இந்த புலிக்குட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குனாக்கா அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 15 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு, ஒரு மாதமே ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த ஒரு மாதமாக கரடிகளோட நான் போய் சேர மாட்டேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய முதலீட்டாளர்களை காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்களை இன்னுமே சந்தோஷப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கு இந்த ட்ரெண்ட் அப்படின்ற பங்கு. அப்படியே இன்னும் எவ்வளவு நாள் உன்னால் மேட்ச் பண்ண முடியுமோ அப்படி மேட்ச் பண்ணியா உன்னுடைய ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தற்போதைக்கு ஒரு புலிக்குட்டியாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி விழுந்த லோவை இன்னும் டிஃபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ட்ரெண்ட் என்ற பங்கு இருக்கு. நன்றி, வணக்கம்.